தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் வைகை புயல்னு பெயர் எடுத்து அவங்க மனசில் நீங்கா இடம் பிடிச்சவர் வடிவேலு. இவர் சில ஆண்டுகள் சினிமாவில் நடிக்காமல் இருந்தாலும் அவர் நடிப்பில் வெளிவந்த பெரும்பாலான காமெடிகள் எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. இந்த நிலையில் தெனாலிராமன், எலி ஆகிய படங்களில் ஹீரோவாக நடித்து மீண்டும் சினிமாவில் என்ட்ரி ஆனார். ஆனால் அந்த படங்களுக்கு பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல. இந்த நிலையில் மீண்டும் காமெடி பாதைக்கு திரும்பியிருக்காரு. வடிவேலு இப்போ விஷாலுடைய கத்திச்சண்டை படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இதில் 2ஆம் பாதி முழுவதும் வடிவேலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த படத்தை முடிச்சு கொடுத்த கையோட வாசு இயக்கும் சிவலிங்கா படத்துடைய படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டு இருக்காரு. கடந்த 10 நாட்களுக்கு மேலே இவருடைய காட்சிகளை பெங்களூரில் படமாக்கிக்கிட்டு இருக்காரு இயக்குனர் வாசு. அந்த காட்சிகளில் தன்னையே நம்பியிருந்த சில நடிகர்களையும் சேர்த்துக்கிட்டாராம் வடிவேலு. இதனால் அவர் பழையபடி சினிமாவுக்கு திரும்பிட்டார்னு பேசிக்கிறாங்க. சிவலிங்கா படத்தின் ஷூட்டிங்கை முடிச்சு கொடுத்ததும் இம்சை அரசன் படத்துடைய 2ஆம் பாகத்தின் ஷூட்டிங்கில் கலந்துக்குவாராம்.